இன்னொன்னு சொன்னாங்க. என்ன? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. பரவாயில்ல சொல்லு. நான் உங்களை மாமான்னு கூப்பிடணுமா? ஓஹோ. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? என்ன சொன்ன? சின்ன வயசுல இருந்தே நான் அவரை வாங்க போங்கன்னு தான் கூப்பிட்டிருக்கேன். அப்படியே கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன். அப்படியா? என்னங்க சாதாரணமா அப்படியான்னு கேக்குறீங்க? வேற என்ன பண்ணணும்? என்ன திட்ட வேண்டியது தானே? திட்டணுமா? ஆமா. என்ன திட்டணும்? மாமாவை மாமான்னு கூப்பிடுறதுக்கு உனக்கு என்னடி வெக்கம் அப்படின்னு திட்டுங்க. என்ன முறைக்கிறீங்க? இல்ல, அப்ப என்னடா திட்டினதுக்கு கோவப்பட்ட? ஐயோ, அது வேற இது வேறங்க. என்ன வேற? அதெல்லாம் ஃபீலிங். திட்டனா திட்டுங்க. என்னன்னு திட்டணும்? இப்பதானே சொன்னேன், டக்குன்னு திட்டுங்க. கேட்டா அப்படியே நெஞ்செல்லாம் குளிர்ந்து போகணும். அந்த மாதிரி கொஞ்சம் கோவப்படுற மாதிரி திட்டுங்க. திட்டுங்க திட்டுங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஐயோ கடவுளே. இந்த மாதிரி லூசுங்களெல்லாம் என்ன பண்றது? திட்டுங்க. மாமான்னு கூப்பிட்டா என்ன கேடு? எதுக்கு இப்படி வெக்கப்பட்டு தொலைற? சூப்பர், தேங்க் யூ. என்ன? ஒரு விஷயம் மறந்தே போயிட்டேன். உங்க போன் எங்க? போன எங்கதானே வச்சிருந்தேன்? அதை விட எங்கேயோ வச்சிருப்பேன். ஏன்? அப்பா போன் பண்ணி இருந்தாரா? உங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கா. எனக்கு போன் பண்ணி சொன்னாரு. அப்படியா? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆவலையே. இல்லங்க, உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு. இல்லனா அப்பா போன் பண்ணாருன்னு சொன்னதோ என்னன்னு கேட்டிருப்பீங்கல்ல. சரி, இப்ப கேக்குறேன், சொல்லு. என்னவா? வர 23ஆம் தேதி நாள் நல்லா இருக்கா. அதனால 21ல இருந்து 28 வரைக்கும் உங்களை ஃப்ரீ பண்ணிக்க சொன்னாரு. எதுக்கு? போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, இப்படி எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டா என்ன பண்றது? விஷயத்த சொல்லு. நான் வேணா கண்ணை மூடிக்கிட்டு அந்த பக்கமா திரும்பிக்கிட்டு சொல்லட்டுமா? எப்படியோ ஒன்னு சொல்லு. சொல்லட்டுமா? என்னங்க உங்களதான். சொல்லு. நம்ம ரெண்டு பேருக்கும் வர 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் நைட்டா? எங்கன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா? எங்க? நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டு சிங்கப்பூர்ல நடக்க போகுதா. அப்பா உங்களை 21ல இருந்து 28 வரைக்கும் எந்த வேலையும் கமிட் பண்ணிக்காம ஃப்ரீயா இருக்க சொன்னாரு. ஓகேவா? உங்களை தான் கேக்குறேன். என்ன பாத்ரூமையே பாக்குறீங்க? பிரியா, பிரியா,
பிரியா நில்லு, போகாத. பாத்ரூம்ல யாருங்க இருக்கா? எதுக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? பிரியா, ஏங்க நம்ம வீட்டு பாத்ரூமை திறக்கிறதுக்கு இப்படி ஷாக் ஆகுறீங்க? ஒண்ணு இல்ல, நீ முதல்ல கதவை சாத்து. ஏ, உள்ள யாராவது என்ன கொலை பண்றதுக்கு வெயிட் பண்றாங்களா? என்ன சொன்ன? நீங்க பயப்படுறத பார்த்தா அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு என்னங்க ஆச்சு? எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ போய் உன் வேலையை பாரு. என்ன டென்ஷன் பண்ணாத. நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் தூங்க போறேன். நீ போ முதல்ல. என்ன 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 இல்ல, ஏன் இப்படி பாக்குறேன்னு கேக்குறேன். எங்க அம்மா கிட்ட நான் அப்பவே சொன்னேன். என்னன்னு? இந்த கல்யாணம் வேண்டான்னு. இப்ப ஏன் இந்த டாபிக்? இல்லங்க, நம்ம 2 பேருக்கும் வேவ் லென்த் சரியா வரலன்னு தோணுது. பிரியா, $33,69,000 டிவைடட் பை 630 நாள். ஐயோ, இவங்க ஏன் வந்தாங்கன்னு தெரியலையே. சந்தீப், நீ என்ன பார்த்துட்டு ஒளிஞ்சுகிட்ட விஷயம் எனக்கு தெரியும். வெளியில வா. ஆன்ட்டி, கமான். ஆன்ட்டி, இப்படி உன்னை மடக்குனாதான் இந்த ஆண்டியே உனக்கு ஞாபகம் வருது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி. ஏன், எதுக்கு என்ன பார்த்தது ஓடி ஒளிஞ்சுகிட்ட? அது ஒண்ணும் இல்ல ஆன்ட்டி, சும்மாதான். நீ சும்மா ஒளிஞ்சாலும் காசு கொடுத்து ஒளிஞ்சாலும் நான் உன்னை விட மாட்டேன், புரியுதா? புரியல ஆன்ட்டி. நீ என் வீட்டுக்கு மருமகனா வந்துதான் ஆகணும். ஐயோ ஆன்ட்டி, என்ன ஆன்ட்டி புது கண்டிஷன்லாம் போடுறீங்க? இத பாரு, எனக்கு கண்டிஷன் போட தான் தெரியும். அது புதுசா பழசான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. 100-150 வருஷமா நம்ம 2 குடும்பத்துக்கும் ஒரு கெட்டியான சம்பந்தம் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? தெரியாது ஆன்ட்டி, நீங்க சொல்லவே இல்லையே. ஏய், போய் சொன்ன பல்ல பேத்துருவேன், பாடவா. உங்க அப்பா எனக்கு யாரு? அண்ணன். உங்க தாத்தா எங்க தாத்தாவோட தங்கச்சியும் 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. அதே மாதிரி. ஐயோ ஆன்ட்டி ப்ளீஸ், சின்ன வயசுல இருந்தே இதே டயலாக்ஸ கேட்டு கேட்டு நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருக்கேன். உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? நீ என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி என் வீட்டுக்கு மருமகனா வரணும். ஆன்ட்டி ப்ளீஸ், உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. உங்களை பிடிக்கிற அளவுக்கு கூட உங்க பொண்ணு எனக்கு பிடிக்கலையே, நான் என்ன பண்றது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல. அது இல்ல ஆன்ட்டி, உனக்கு கட்டி கொடுக்க கல்யாண வயசுல இன்னொரு பொண்ணு நான் பெத்து வைக்கலையே, என்ன பண்றது? ஓ ஐயோ ஆன்ட்டி, அதுக்கு தான் சொல்றேன், சித்ராவை கட்டிக்கோ. செல்வி, இங்க பாரு, உன் செல்ல பொண்ணு சித்ரா முத டீ போட்டிருக்கா. ஓ, முதல்ல மாமா கூட. ஹாய் மாமா. ஹாய். எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. பெரிய மாமா இங்க வெளியில போயிருக்கான் அண்ணன். நான் வேணா ஃபோன் பண்ணி பேசட்டுமா? ஏய், லட்டு மாதிரி சின்ன மாமா இங்க இருக்கான், பெரியவனை தேடுற நீ என்ன முறைக்கிற? நான் வீட்டுக்கு போறேன். ஏமா அம்மா இப்ப என்ன சொன்னாங்க? வீட்டுக்கு போறேங்கிற? அவளுக்கு அவங்க அப்பா முட்டை பப்ஸ் வாங்கி வச்சிருக்காரு, அது ஞாபகம் வந்துருச்சு, அதுதான் போறேங்கிறா. இல்லம்மா, இந்த கிண்டல் வேலையெல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்க, என்கிட்ட வேண்டாம். நான் பெரிய மாமா கிட்ட பேசணும்னு சொன்னேன், அது தப்பா? அத்தை புடிங்க. ஏய் சித்ரா, சித்ரா நில்லுடி. பெரியவனை ஏதாவது சொன்னா அவளுக்கு கெட்ட கோவம் வந்துரு செல்வி. நீ அத சொல்லி இத சொல்லி பெரியவனை எந்த அலையில கட்டி சின்னவனை டீல்ல விட்டுறாத நீ. நான் என்ன இவனுக்கு ஏதாவது சொல்லியா குடுக்கறேன்? வந்தா கூட்டிட்டு போ. உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா. என்னப்பா? உனக்கு ஏதாவது மண்டையில இருக்கா? ஏன்பா அப்படி கேக்குற? காலையில தான் என் கல்யாணம் லவ் மேரேஜ் தான் அந்த ஜோசியர் சொன்னதா சொன்ன. ஆமாப்பா,
ஆ? இப்ப என்ன திடீர்னு அத்தை கிட்ட கதையை மாத்தி சொல்ற? என்ன அண்ணி கதை அப்படியே ரூட்டு மாறுது? என்ன செல்வி மாறிச்சு? அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். நாம முதல்ல கணக்க பாத்துக்கலாம். அப்பதான் சந்தீப் சரியா வரும். என்னத்த கணக்கு? எங்க குடும்பம் உங்க குடும்பத்துக்கு கொடுத்திருக்கிற பணம் வட்டி போட்டு, வட்டிக்கு குட்டி போட்டு, குட்டிக்கு வட்டி போட்டு எவ்வளவு வந்திருக்குன்னு பாத்திரலாமா? அது என்ன பணம் செல்வி? என்ன நீ சந்தீப் எதிரில அப்படி கேக்குறீங்க? இல்ல எனக்கு தெரியல ஆண்டி, என்ன பணம் அது? இரு சந்தீப். அண்ணி உங்களுக்கு நிஜமாவே எந்த பணம்னு ஞாபகம் வரலையா? நிஜமா ஞாபகம் வரல செல்வி. சந்தீப்போட அப்பா, அதான் என் அண்ணன், ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகி ஹார்ட் ஆபரேஷனுக்கு பணம் தேவைப்பட்டப்போ எப்படி வந்தது? உங்க நிலத்தோட பத்திரத்தை அடமானம் வச்சு பணம் கொடுத்த. யார் கொடுத்தாங்க? நீ தான் அடமானம் வச்சு கொடுத்த. அந்த பணத்தை தான் அண்ணன் திருப்பி கொடுத்துட்டானே அத்தை. கொடுத்தா? எப்ப கொடுத்தா? 5 வருஷம் கழிச்சு கொடுத்தான். அதுக்குள்ள முதலியார்கிட்ட வட்டி எவ்வளவு ஆயிருந்தது தெரியுமா? 5 லட்சம் வாங்கி கொடுத்தேன். 5 வருஷம் கழிச்சு 50,000 50,000மா 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுத்தான். அதுக்குள்ள முதலியார்கிட்ட வட்டி 7 லட்சம் ஆயிடுச்சு. மொத்தம் 12 லட்சம் ரூபாய் கொடுத்து முதலியார்கிட்ட இருந்து என் ப்ராப்பர்ட்டிய மீட்டேன் தெரியுமா? என்ன செல்வி இப்படி ஒரு குண்டை போடுற? இரு ஒரு நிமிஷம், அவருக்கே போன் போடுற. யாருக்கு? முதலியாருக்கு தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இல்ல நான் போன் பண்றேன். நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு நீங்க 2 பேருமே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. செல்வி இவ்ளோ பணம் கொடுக்கணும்னு தெரிஞ்சா என் பெரிய புள்ள பயந்தே போயிடுவான். அதுக்கு தான் சொல்றேன், உன் சின்ன புள்ளைய என் பொண்ணுக்கு கட்டி கொடு. இவனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? இவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போனா வருஷம் 33 லட்சம் வரும். அதுல இதெல்லாம் சரியா போயிடும். நான் வரேன். ஆமா நீ சந்தீப் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்குவான்னு சொன்ன ஜோசியர் யாரு? ஏன்? சும்மா சொல்லுங்க நீ. வேலாயுதம். எதுக்கு கேக்குற? அவன் கைய காலை உடைக்கிறதுக்கு ஆள் அனுப்புறேன். வர மாப்ள. இவனை என்ன பண்றது? 2 கன்னு வேற வச்சிருக்கான். நாம ஏதாவது ஏடாகுடமா பண்ணா சுடுற மாதிரியும் தெரியறான். பேசாம இங்க இருந்து கத்தலாமா? கீழே இருக்கிறவனுங்களும் இவன் ஆளுங்க தான். ஒருவேளை இவன் டென்ஷன் ஆகி கீழே போகும்போது பிரியாவை டமால சுட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது? இவனை வேற மாதிரி டீல் பண்ணணும். இவ்வளோ நேரமா பாத்ரூம்ல என்ன பண்றான்? சார் சீக்கிரம் வாங்க, இல்லைன்னா உங்க பொண்டாட்டிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போற மாதிரி ஆயிடும். அப்புறம் உங்க இஷ்டம். சீக்கிரம் வாங்க. படுத்துங்க சார். வேணாம் சார், படுத்துக்கோங்க.
போங்க சார் நீங்க. என்ன போய் சாரு மோர்னிக்கிட்டு. நம்மளை விட அதிக பவர் உள்ள யாரையுமே நாம மதிக்கணும். அதான் நமக்கு ரொம்ப நல்லது பண்ணும், தெரியுமா? தெரியலையே சார். ஆமா, அதிக பவர் யாருக்கு சார்? எனக்கா? ஆமா, அதுல என்ன டவுட்டு? அப்படி என்ன சார் நீங்க என்கிட்ட பவரை பாத்தீங்க? என்ன பாக்குறது? இதோ என்ன துப்பாக்கி முனையில இப்படி வச்சிருக்கியே, இது போதாதா? உன்னை விட்டு தப்பிச்சு போக முடியாத அளவுக்கு ஒரு அட்வொகேட்டை மடக்கி வச்சிருக்கனா அது சாதாரண விஷயமா? அட்வொகேட்டா? ஆமா, யார் அட்வொகேட்டு? நான் தான். ஏன் பால் பாண்டி அதை சொல்லலையா? பால் பாண்டி யாரு? சொல்லல. என் பொண்டாட்டியை சுட்டு கொன்னுட்டு வந்துருன்னு மட்டும் தான் சொன்னானா? இவன் என்ன புது கதை சொல்றான்? சரி, சமாளிப்போம். ஆமா, சுட்டுட்டு வந்துருன்னு மட்டும் தான் சொன்னான். அவன் தான் அப்படி ஒரு விஷயத்த சொன்னான்னா நீ அப்படியே கிளம்பி வந்துருவியா? யோசிக்க மாட்டியா? என்ன யோசிக்கணும்? நாம இந்த வேலையை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிக்க வேண்டாம்? என்ன குழப்பறான் இவன்? மனுஷனா பிறந்த யாருக்கும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கும், தெரியுமா? அப்படி மனசாட்சி இருக்கிற யாருக்காவது இந்த அப்பாவி பொண்ணை கொலை பண்ணணும்னு தோணுமா? எந்த அப்பாவி பொண்ணு? என் ஒய்ஃபை. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் யூ. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலல்ல? இன்னும் நடக்கல. அப்புறம் எப்படி அவங்கள உங்க ஒய்ஃப்னுவீங்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன கேள்வி கேட்கிற? சாரி சார், எனக்கு நீங்க கேக்குற கேள்வி எதுவுமே புரியல.